மீண்டும் முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்கக்கூடிய விஜய் திட்டமிட்டு லீக் செய்யப்பட்ட ஜனநாயகம் திரைப்படம். விஜயின் தில்லுமுள்ளு ஆதாரத்துடன் நம்பலம். நோன்பு கஞ்சி குடிச்ச விஜய் முஸ்லிம்களை நோகடித்திருக்கக்கூடிய சம்பவம். கொந்தளித்திருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் படத்தை லீக் செய்ததால் விஜயுடைய அரசியல் மொத்தமாக அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம். மொத்த உண்மையையும் உளறி கொட்டி இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா. இது மாதிரி இந்த ஜனநாயகன் படம் லீக் செய்யப்பட்டது, அதுல முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக சித்தரிச்சது சம்பந்தமான பல்வேறுபட்ட உண்மைகளை ஆதாரத்தோட இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல்ல மிகப்பெரிய அளவுல வைரலா மாறி இருக்கக்கூடிய ஒரு செய்தியே இதுதான். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். ஜனநாயகன் படம் லீக் ஆன உடனே மக்கள் எல்லாம் விஜயை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? ஏன் உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா? எத்தனை நாள் தான் ஏன் அந்த முஸ்லிம்களை தீவிரவாதியாக காட்டிக்கிட்டு இருப்பீங்க? அதுவும் வில்லன் கையிலேருந்து காசை வாங்கி தொப்பி போட்ட முஸ்லிம்கள் போய் பாம்பு வைப்பாங்க, அந்த மக்கள் செத்து தொலைட்டான், ஜனங்க சாவட்டும் அப்படிங்கிற மாதிரியான காட்சிகள். பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்களில் இஸ்லாமியர்கள் பாம்பு வைப்பாங்க, அவங்களுக்கு தொழுக அச்சு இருக்கும் நெத்தியில அப்படிங்கிற மாதிரி, 5 நேரம் தொழுகிறோம்னா பாம்பு வைப்பான் அப்படிங்கிற மாதிரியான திரும்ப திரும்ப விஜய் இஸ்லாமியர்களை தீவிரவாதியா சித்தரிக்கக்கூடிய அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப விஜய் இவர் ஒரு சங்கி விஜய் தான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மொத்த இஸ்லாமியர்கள் கோபத்துல கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க. அதாவது மேட்ரு எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, நேற்று மாலை திடீர்னு ஜனநாயகன் படத்துடைய ஒரு 5 நிமிஷ காட்சி ஆன்லைன்ல லீக் ஆச்சு. அந்த 5 நிமிஷ காட்சி பார்த்தோம்னா, இந்த ஜனநாயகன் படங்கிறது தெலுங்குல பகவந்த் கேசரின்னு சொல்லி அந்த பாலையா நடிச்ச ஒரு படங்க. உண்மையா குப்பை படம் அது. இதெல்லாம் ஒருத்த மனுஷன் பார்க்கறதே தயங்கணும், அப்பேற்பட்ட ஒரு படம். அந்த மனுஷன் ஒரு படம் தன்னோட கடைசி படமா, தன்னோட பிரச்சார படமா இவங்க தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அப்ப அந்த படத்தை விஜய் நடிக்கிறாரு. இதை தன்னோட பிரச்சாரமா இவரு நம்பி இருந்தது அதுதான். நம்ம வெளியில போயெல்லாம் கஷ்டப்பட தேவையில்ல, வெயில்ல கஷ்டப்பட தேவையில்ல, ஜனநாயகன் ஒரு படத்தை எடுத்து திமுகவுக்கு எதிரான காட்சிகள்லாம் அதில் வச்சு கடைசியில் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சீன் வச்சிட்டா முட்டா பசங்க நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற தைரியத்தில் இந்த படத்தை மட்டுமே விஜய் நம்பிட்டு இருந்தாரு. ஆனா கடைசியில் அந்த படத்துல ஆபரேஷன் OM, அப்ப நீ ஓம்னு குறிக்கிற இந்து மதத்தை குறிப்பிடுறேன்னு சொல்லி பாஜக அந்த படத்தை தடை செஞ்சு வச்சிருச்சா? அப்ப நம்ம இந்த படத்தை தான் நம்பிட்டு இருந்தோம், நம்மளால டெய்லி வெயில்ல போய் பிரச்சாரம் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி இந்த படத்துடைய குழு தான் இந்த படத்தை ஆன்லைன்ல லீக் செஞ்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு, அப்படிங்கிற ஒரு தகவல் பெரிய அளவுல வைரலா இருக்கு. அதுல 5 நிமிஷ காட்சியை வெளியிட்டாங்க. அந்த 5 நிமிஷ காட்சி பார்த்தோம்னா சோசியல் மீடியாவில் பெரிய அளவுல வைரலா இருந்துச்சு. ஒரு சின்ன பிள்ளைங்களாம் சொல்லுது, நாங்க சின்ன பிள்ளைங்க, நாங்க ஸ்கூல் போனா கூட எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பே இல்லை, பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்ப நிலகல் ரவி, ஏன் நிலகல் ரவி அப்படின்னா KGF படத்துல நிலகல் ரவி தான் யூஸ் பண்ணுவாங்க. அவன் சாதாரண ஆள் இல்ல, இந்த உலகத்தையே புரட்டி போட வந்திருக்கக்கூடிய சாமானிய ஆள். அவன் வந்துட்டானா இந்த உலகமே மொத்தமா திரும்பிடும். இப்படியாப்பட்ட இந்த மாஸ் டைலாக்லாம் படத்துக்கு பின்னாடி ஓடிட்டே இருக்கு தெரியுமா? அதனால அதே நிலகல் ரவியை, தெலுங்கு படம், அப்படியே தெலுங்குல இருந்து அதே நிலகல் ரவி அப்படியே தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு நிலகல் ரவி சொல்றாரு, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னா, மக்களுக்கு ஒரு மாற்றம் வரணும்னா தளபதி வந்தாகணும். அதாவது பெண்களுக்கு பாதுகாப்புனா தளபதி வரணுமா? அவர் வீட்டு பொம்பளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அவர் வீட்டு பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய பொருளாதார உதவி செய்யல, அந்த பெண்களை பெண்களா மதிக்காம திருமணம் மீறிய உறவை வச்சிருக்குன்னு சொல்லி அவங்க வீட்டு பெண்களை குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுல தளபதி வந்தா எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வரான். அப்புறம் ஒரு 50 பேர் கொண்ட ஒரு ரவுடிகள் ஜெயிலில் இறங்குற மாதிரி சில காட்சிகள் சோசியல் மீடியால பார்த்தேன். ஜெயிலில் இறங்குறாங்க, எல்லாரையும் சாவடிக்க வராங்க. அப்போ போலீஸ் அங்கிருந்து ஃபோன் பண்றாங்க, சார் நாங்க உடனே வருமா, ஒரு டீமை நாங்க ரெடி பண்ணிட்டு வரணுமா? தேவையில்லை சார், உள்ள தளபதி இருக்கிறான் சார் அப்படின்னு ஒரு மாசு. இவர் கையை நீட்டுறாரு, கையில TVK அப்படின்னு எழுதி இருக்குது. அப்புறம் இவர் சண்டை போடுறாரு. இவருடைய ஃபேஸை காட்டும் போது காலை காட்டுறாங்க, மண்டையை காட்டுறாங்க, கொண்டையை காட்டுறாங்க, எல்லாத்தையும் காட்டி முடிச்சு இவருடைய ஃபேஸ் காட்டும் போது அங்க அப்படியே எம்ஜிஆர் ஒரு ஸ்லோல அப்படி ஒரு ஷாட்ல எம்ஜிஆரை காட்டி, எம்ஜிஆர்ல இருந்து இவரு, எம்ஜிஆருக்கு பிறகு இவர் தானா தமிழ்நாட்டை திருத்த வந்திருக்கிறாரா இவரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு காட்சிகள். இப்படி எல்லாம் வச்சுட்டு தனக்கு பில்டப், அதாவது லீக் செய்யப்பட்டக்கூடிய காட்சிகள் எல்லாமே, ஆரம்பத்தில் லீக் செய்யப்பட்ட காட்சி எல்லாமே விஜய் எம்ஜிஆருக்கு பிறகு விஜய் தான். கிளைமேக்ஸ்ல ஒரு சீன் வரும், அட்லி அப்புறம் நெல்சனு, லோகேஷ் கனகராஜ், இந்த டைரக்டர்லாம் அந்த கிளைமேக்ஸ் சீன்ல வராங்க. விஜய் அங்கிருந்து வெளியில வராரு. அதுவுமே சோசியல் மீடியாவில் அந்த சீனை பார்க்க முடிஞ்சது. விஜய் அங்கிருந்து வெளியில வராரு, இவங்கள மீடியா பர்சனா நிக்கிறாங்க. சார் சார் அப்படின்னு மீடியாவை பார்த்துட்டு அலறிட்டு ஓடுறாரு. படத்துல கூட மீடியாவை பார்த்து பயந்து தான் ஓடுவியா? அப்ப மீடியாவை பார்த்து அலறி ஓடுறாரு. உடனே அட்லி எல்லாம் கேட்கறாங்க, சார் சார் நாளைய தீர்ப்பு எப்படி சார் இருக்கும்
அவ ஒரு மாற்றம் வருமா வராதா அப்படின்னு அந்த கிளைமேக்ஸ்ல இவர் சொல்றாரு, இப்படி விரல காட்டுறாரு. விரல்ல ஓட்டு போட்ட மை இருக்குது. நாளைய தீர்ப்பு மாற்றம் வரணும்னா நம்ம மாறணும் அப்படிங்கிறார் விஜய். அதாவது மாற்றம் வரணும், திமுக அதிமுக ஓட்டு போட்டெல்லாம் போதும், நம்ம எல்லாம் மாறணும், மாற்றம் வந்து இவருக்கு செஞ்சோம்னா, இவர் வந்து நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா மக்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு பனையூர்ல போய் ஒதுங்கிப்பாரு, அதுதான் ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லி அந்த மாற்றத்துக்காக படத்தை பிரச்சாரம். இது முழுக்க முழுக்க பிரச்சாரம் படம் தான். பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்லி. சரி, பாதுகாப்பு இல்லங்கிறிய, ஏதாவது ஒரு எவிடன்ஸ், ஏதாவது ஒரு ஆதாரத்தை காட்டினியா? உலக அளவுல என்சிஆர்பி, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ, அந்த தகவல் படி ஏதாவது ஒன்று ஆதாரம் இருக்குதா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலங்கள், பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் டாப் 10 லிஸ்ட்ல இருக்குது. அதை பத்தி ஏதாவது பேசு. தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு தானே இருக்கிறாங்க. எல்லா வகையிலுமே பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் உயர்கல்வியில மிக முக்கிய இடத்துல தமிழ்நாட்டில் தான் இருந்துட்டு இருக்காங்க. அப்ப இதெல்லாம் நீர்த்து போக செய்யறதுக்காக அந்த மக்கள் கிட்ட ஒரு வன்மத்தை திணிக்கிறாங்க தொடர்ந்து. அப்ப இதே ஒரு கான்செப்டா வச்சு இவரை எங்கெல்லாம் மாஸ்க் காட்ட முடியுமோ, இவருக்கு எங்கெல்லாம் மக்கள் ஓட்டு போடுற மாதிரியான காட்சிகள் வருதோ அந்த மாதிரியான காட்சிகள் லீக் செஞ்சாங்க. அப்புறம் சோசியல் மீடியாவில் தொடர்ந்து இந்த கருத்து கேட்கப்படுது. ஏப்பா, ஒன்று ஒரு படத்தை லீக் செய்யப்படணும். சமீபத்தில் நிசப்தம்னு ஒரு படம் ஒன்று வந்துச்சு. அந்த படத்தோட டைரக்டர் வந்து மைக்கேல் அருண் நினைக்கிறேன் அவரோட பேரு. அவர் சினிமா துறையை சேர்ந்து அவர் ஒரு ஆதாரத்தை குறிப்பிட்டாரு. இது வந்து இந்த படத்துல நல்லா பாருங்க, சைட்ல வாட்டர் மார்க் இருக்குது. இந்த வாட்டர் மார்க் இருக்கக்கூடிய காட்சி யார் கையில இருக்கும் அப்படின்னா, ஒன்னு படத்தோட ப்ரொடியூசர் கையில இருக்கும், அல்லது படத்தோட ஹீரோ கையில இருக்கும். அந்த ஹீரோ மாஸ் ஹீரோவாக இருந்தால், விஜய் மாதிரி ரஜினி மாதிரி ஒரு மாஸ் ஹீரோவா இருந்தா அவங்க கையில அந்த படத்தோட ஒரு காட்சி இருக்கும். அல்லது படத்தோட டைரக்டர் வினோத் கையில அந்த காட்சி இருக்கும். அல்லது படத்தோடைய எடிட்டரா இருக்கக்கூடிய பிரதீப் அவர் கையில இருக்கும். இந்த 4 பேர் கையில தான் படத்தோடைய முழு படத்தோடைய காட்சி இருக்கும். அப்ப இந்த படம் லீக் செய்யப்பட்டதுன்னா இந்த 4 பேர்ல யாரோ ஒருத்தரை செஞ்சிருக்கணும். அதை தாண்டி வேற யாருமே படத்தை லீக் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு ஆதாரத்தை சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்க முன் வச்ச உடனே, ஐயோ நம்ம அம்பலம் ஆயிட்டோமே, நமக்கு ஓட்டு கேட்கக்கூடிய காட்சிகள் இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வச்சு நம்ம லீக் செஞ்சு விட்டோம், அதெல்லாம் இன்னைக்கு அம்பலம் ஆயிருச்சே, அப்ப நம்ம நாளைக்கு மக்கள் கிட்ட மாட்டிப்போங்கிறதுக்காக கடைசியில் முழு படத்தையுமே லீக் பண்ணி விட்டாங்க. இந்த படமே நம்ம பிரச்சாரத்துக்கு தானே எடுத்தோம், போயிட்டு போது ஒரு 250 கோடி, எவ்வளவு செலவு பண்றோம், 250 கோடிலாம் நமக்கு சும்மாவா, நம்ம தேர்தல் ஆணையத்தில் 540 கோடி தான் கணக்கு காட்ட போறோம், மீதி இருக்குல்ல போயிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தை ஒட்டுமொத்த படத்தை லீக் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஓடிடில உங்களுக்கு போட்ட காசு வந்துடும், அதனால மொத்த படத்தையுமே இன்னைக்கு லீக் செய்ய விட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் சோசியல் மீடியாவில் பெரிய அளவில் பேசப்பட்டு இருக்கு. அப்படி அந்த படம் லீக் செய்யப்பட்டனா அந்த படத்தை நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி அந்த முழு படத்தை பார்த்துறாங்க. படம் அதே தான், தெலுங்கு படத்தை விட இது பெரிய குப்பையா இருக்குது அப்படின்னு சொல்லி படத்துல பார்த்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுல சிலர் என்ன செய்யறாங்கன்னா, படத்துடைய சில முக்கியமான காட்சிகளை லீக் செஞ்சு விட்டுருக்காங்க. அதுல இஸ்லாமிய வெறுப்பு கொண்ட காட்சி, இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளை சித்தரிக்கக்கூடிய ஒரு கேடுகட்ட காட்சியை திரும்ப இந்த படத்துல திணிச்சிருக்காங்க அப்படிங்கிற உண்மைகள் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் அந்த சீன்களை நிறைய பேர் இன்னைக்கு அப்லோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல நம்மளால ஒரு காட்சியை பார்க்க முடிஞ்சது. அந்த சீன்ல ஸ்ரீநாத் வராரு. இவர் கட்சியில இவருக்கு நண்பராக இருந்த ஒரே காரணத்துக்காக தூத்துக்குடி வேட்பாளராக இன்னைக்கு நியமிக்கப்பட்டிருக்காருல ஸ்ரீநாத், அந்த ஸ்ரீநாத் அதுல இருக்கிறாரு. அவர் ஒரு பாய், அவருக்கு நெத்தியில தொழு வச்சிருக்குது. அவரு ஒரு பாய் கிட்ட வேலை செய்யறாரு. இவரோட பெரிய பாய்க்கு நெத்தியில தொழு வச்சிருக்குது. அப்ப அந்த பெரிய பாய் வந்து ஏதோ லோடு வந்து இறங்குது. இறங்கணும்னா அதுல பார்த்தோம்னா RDX வெடிமருந்துகள் அதுல இருக்குது. அப்ப ஸ்ரீநாத் வந்து ஒரு நல்ல பாயாம், இவரு நல்ல பாய் கேட்கிறாரு, பாய் ஒரு வெடிமருந்துகளா வந்திருக்க பாய், RDX வந்திருக்க பாய், இவ்வளவு வெடிமருந்தை கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சா ஜனங்கள்லாம் கொத்து கொத்தா செத்துருவாங்களே பாய், பெரிய அளவுல செத்துருவாங்களே பாய் அப்படின்னு அந்த பெரிய பாய் இருக்கார்ல, பெரிய பாய் என்ன சொல்றாருன்னா, சாவட்டும் ஜனங்க செத்து தொலையட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வில்லத்தனமா ஒரு மூஞ்சி வச்சிருக்கிறாரு. ஜனங்க செத்து தொலைட்டும் சொல்லக்கூடிய அந்த பாய் எப்படின்னா நெத்தியில தொழுகை வச்சிருக்குது. நெத்தியில தொழுகை யாருக்கு இருக்குன்னா, 5 நேர தொழுகைகளை யார் பேணுதலா தொழுது இறைவனுக்கு பயந்து நேர்மையா நடந்து ஹலால் ஹராம் பேணி நடப்பாங்களோ அப்பேற்பட்ட இஸ்லாமியர்களுக்கு தான் நெத்தியில தொழுகை இருக்கும். ஏன்னா அவங்க தொழுகிறதால பல பேருக்கு அந்த பாயோட அச்சு நெத்தியில இருக்கும். அப்ப அப்பேற்பட்ட 5 நேர தொழுகைகளை தொழக்கூடியவங்க, இஸ்லாமிய சட்டங்களை முழுமையா பின்பற்றக்கூடியவங்களாம் மக்கள் செத்து தொலைட்டும் பாம் வைக்கக்கூடிய தீவிரவாதிகள், இவங்க தான் பாம் வைக்கிறவங்க அப்படிங்கிறத அழுத்தமா ஒரு காட்சியை பதிவு செய்யறாங்க. நெக்ஸ்ட் ஒரு காட்சி, அதாவது ஆபரேஷன் OM, அவர் தான் மெயின் வில்லன். அந்த OM இருக்கார் இல்லையா, அவர் வந்து இந்த பெரிய பாய்க்கு காசு கொடுக்குறாரு. அப்போ காசு கொடுக்கும்போது, அதாவது அவன் மக்களை அழிக்கணும்ன்ற ஒருத்தன் வில்லன் இருக்கான், அவன் மக்களை அழிக்கணும்னு யாரை தேர்ந்தெடுக்கிறான்னா 5 நேரம் தொழக்கூடிய அந்த ஷாட்ல, இதுக்கு முன்னாடி ஷாட்ல கூட தலையில தொப்பி இல்ல, தீவிரவாதிகிட்ட வந்து மக்களை கொல்லணுங்கிறதுக்காக காசு வாங்குறான் பாருங்க. அந்த காசு வாங்கும்போது ஒரு தலையில தொப்பி இருக்குது, தலையில தொப்பியோட தொழுகாட்சியோட அவன்கிட்ட வில்லன் இருந்து பணம் வாங்கி மக்களை கொல்றதுக்காக பணம் வாங்குறாரு. இதை வந்து அந்த நல்ல பாய் வந்து பாத்துறாராம். பாத்துட்டு ஓடி போய் விஜய் கிட்ட போய் சொல்றாராம். விஜய் கிட்ட போய் சொன்னோன்னா 2 பேரும் பாஞ்சு காப்பாத்தலான்னு போறாங்க. மதுரையில பல இடங்கள்ல வெடிகுண்டு வெடிச்சிருச்சு. மதுரையோட முக்கியமான மார்க்கெட் பகுதிகள், மதுரையில் இருக்கக்கூடிய முக்கியமான வைகை ஆறு இருக்கக்கூடிய ஏரியாக்கள், மதுரையில் இருக்கக்கூடிய ஜங்ஷன் பக்கத்தில் ஒரு சர்ச் ஒன்று இருக்கும் பாருங்க, அந்த சர்ச் இருக்கக்கூடிய பகுதிகள், முக்கியமான வீதிகள், இந்த இடங்கள்லாம் பாம்பு வெடிச்சு டம்மால் டுமில் வெடிச்சு சதறக்கூடிய அளவுக்கு ஒரு காட்சி.
அப்ப இவரு ஹீரோ, இவரு மக்களை போய் காப்பாத்துற மாதிரி இவருக்கு ஒரு மாஸ் காட்சி வைக்கிறதுக்காக ஒரு சமூகத்தையே குற்ற பரம்பரையா சித்தரிச்சிட்டு இருக்கான் இவன். இவனுக்கு தொடர்ந்து இதே வேலையா தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறான். இதுக்கு முன்னாடி துப்பாக்கின்னு ஒரு படம் நடிச்சான். துப்பாக்கின்னு ஒரு படத்துல இவரு ஹீரோ. இவர் வந்து உலகத்துல லெவல்ல இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை சாவடிக்கிறதுக்காக அந்த தீவிரவாதிகள் முஸ்லிம்கள், அந்த தீவிரவாதிகள் எல்லாம் 12 தீவிரவாதிகள் ஒரே டக்கம்ல அப்படியே கன்ஸ் பாயிண்ட்ல வச்சு லாக் பண்ணுவாரு, சுட்டு சாவடிச்சிருவாரு. அந்த தீவிரவாதிகளோட பேர் என்ன? அப்துல் ரஹீம், அப்துல்லா, முகமது, தாஹா, இது மாதிரியான முஸ்லிம் பெயர்கள் கொண்ட இவங்க தான் தீவிரவாதிகள். இவங்க தான் ஸ்லீப்பர் செல்கள். இவங்கலாம் யாருன்னா துணி கடை வச்சிருக்கிற பாய், செல்போன் கடை வச்சிருக்கிற பாய், இவங்க தான் இந்த தீவிரவாதிகள் சொல்லி இப்படி ஒரு கேடுகட்ட படத்தை துப்பாக்கிற ஒரு படத்து மூலமா இவன் எடுத்தான். அதுக்கடுத்து துப்பாக்கி முடிச்சு வேலாயுதன் ஒரு குப்பை படத்தை ஒன்று எடுத்தான். அந்த படத்துல இஸ்லாமியர்கள் தான் தீவிரவாதிகள்ன்ற மாதிரி கிளைமேக்ஸ்ல போய் முடியும். அதுக்கப்புறம் பீஸ்ட்னு ஒரு படம் எடுக்கிறான். அந்த பீஸ்ட் படத்துல ஆலிம் உலமாக்கள் இருப்பாங்க இல்லையா, இஸ்லாமிய அறிஞர்கள், மதகுருமார்கள், அவங்களுடைய தோற்றத்துல மெயின் வில்லன். அந்த மெயின் வில்லன் இந்தியாவில் பாம்பு வைக்கிறதுக்காக ஆளுங்களை அனுப்புவான். அந்த மெயின் வில்லன் யாருன்னா தலையில தலப்பாகை கட்டி நெத்தியில தொழுகச்சியோட ஜுப்பா அணிஞ்சு இஸ்லாமிய மதகுருமார்கள் இருப்பாங்க இல்லையா, அப்பேற்பட்ட தோற்றத்துல இருக்கும் தான் மெயின் வில்லன். அப்போ ஒரு இந்த படத்தெல்லாம் பார்க்கக்கூடிய மக்களுக்கு ஒரு செல்போன் கடை வச்சிருக்க பாயை பார்த்தாலோ, ஒரு துணி கடை வச்சிருக்க பாயை பார்த்தாலோ, ஆலிம் உலமாக்களை பார்த்தாலோ இவங்கலாம் தீவிரவாதிகள், இவங்க தான் நம்மளுக்கு பாம்பு வச்சு கொள்ளுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சித்தரிப்புகள் உருவாகும். இதெல்லாம் விஜய் கடந்த காலத்துல இந்த மாதிரியான செயல்களை ஈடுபட்டாரு. இப்ப ஜனநாயகன் சொல்லி தனக்கான பிரச்சாரத்துக்கு ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த படத்திலுமே முஸ்லிம்கள் நெத்தியில தொழுகை வச்சிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் பாம்பு வைப்பாங்க, மக்கள் செத்து தொலைட்டுன்னு சொல்லி பாம்பு வைப்பாங்க, மக்கள் கூட இடங்கள்ல பாம்பு வச்சு மக்களை கொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரியான காட்சிகள் விஜய் தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இந்த விஜய் இவர் சாதாரண விஜய்லாம் கிடையாது, இவர் ஒரு சங்கி விஜய் அப்படிங்கிறது தொடர்ந்து அம்பலமாகுது. ஆனா இந்த சங்கிகளுக்கு நம்ம ஒண்ணு சொல்றது என்னன்னா, நீ என்னதான் பாஜக குஷிப்படுத்தி படத்தை நம்ம இப்படிலாம் படம் எடுத்தா பாஜக வந்து ஒரு அங்கீகாரம் கிடைச்சிரும். ஏன்னா இப்ப துரந்தர்னு ஒரு படம் எடுத்தான், அதுல முழுக்க பாஜகவோட பிரச்சாரம் தான் அந்த படம். அப்ப இப்படி ஒரு படம் எடுத்தா நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், தேசிய விருது கிடைக்கும்னு சொல்லி படம் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இங்க இது என்ன தெரியுமா, நீ ஏதாவது ஒரு இடத்துல பாஜக அப்படி சீண்டி விட்டாலே உனக்கு தடை வந்துடும். இப்ப இந்த படத்துல பாருங்க, இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளை சித்தரிச்சு இப்படி காட்சி வைக்குமா பாஜக ஏதாவது அவார்டு கொடுக்கணும்னு நினைச்சு எடுத்திருக்கானுங்க. ஆனா அந்த படத்துல இவங்களே அறியாம ஆபரேஷன் ஓஎம்னு வச்சாங்க. அவங்க ஓஎம்னு வச்சது வேற ஏதோ ஒரு மீனிங் தான். ஆனா பாஜக அதுல இருந்து ஒரு குறை கண்டுபிடிச்சு ஓஎம்னா ஓம குறிக்குது, அது இந்து மதத்துடைய அடையாளத்தை குறிக்குது, ஓம்னா இந்து மதம் தானே சொல்லும், அப்ப நீ இந்து மதத்தை இழிவுபடுத்துறியா, நீ ஒரு கிறிஸ்தவனாச்ச, என்ன கிறிஸ்தவ புத்தியை காட்டுற பாரு அப்படிங்கிற மாதிரி ஏதேதோ காரணங்கள் சொல்லி இன்னைக்கு ஜனநாயகன் படத்தையே முடக்கினாங்க. இதுதான் பாஜகவுடைய புத்தி. ஒண்ணும் இல்லைங்க, ஜெகதீப் தன்கர் நாட்டுடைய துணை குடியரசுத் தலைவராக இருந்துட்டு இருந்தாரு. அந்த ஜெகதீப் தன்கர் ஒரு நீதிபதி லஞ்சம் வாங்கிட்டாரு, அவர் வீட்டுல லஞ்சம் கட்டுக்கட்டா பணம் மாட்டிருச்சு அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டை பாஜக கையில இருந்து அவர் அந்த புகார்களை வாங்குறதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கையில புகாரை வாங்கிட்டாரு. இந்த ஒரு காரணத்துக்காக அவர் துணை ஜனாதிபதி பதவியில இருந்து தூக்குனாங்க. அப்போ தனக்கு சாதகமா ஒருத்தன் செயல்பட்டாலும் நான் என்னோட சொல்படி நீ கேட்கல, ஒரு இடத்துல நீ கேட்கலன்னா கூட உன்னை நான் முடக்கிறோங்கிறதுக்கு பாஜக கிட்ட பல உதாரணங்கள் இருக்கு. அந்த மாதிரிதான் இந்த படத்தை இன்னைக்கு பாஜக தடை செஞ்சு வச்சிருக்காங்க. அதனால இந்த இடத்துல நம்ம சொல்றது அதுதான், இந்த விஜய் கட்சி ஆரம்பிச்சோன்னா 2 இஃப்தார் நிகழ்ச்சி நடத்தினாரு. அங்க போய் நோன்பு கஞ்சி குடிக்கிற மாதிரி டிராமாலாம் நடத்தினாரு. அந்த முஸ்லீம்களோட தொழுற மாதிரி டிராமாலாம் நடத்தினாரு. அந்த நோன்பு கஞ்சி குடிச்சிய கொஞ்சமாச்சும் உனக்கு நன்றி வேணா? அந்த நோன்பு கஞ்சி குடிச்சமே அவங்கள ஒவ்வொரு படத்துல நம்ம நோவினப்படுத்திட்டு இருக்குமே, அந்த நன்றி வேணா உனக்கு? அவங்களோட சக மனிதர்களா ஒன்னா உட்காந்து அண்ணனா தம்பியா தோளோட தோல் சேர்ந்து நின்று தொழுதியே, அந்த நன்றி உனக்கு வேணா? இந்த அண்ணன் தம்பியுமா நம்ம தீவிரவாதியா காட்டிக்கிட்டு இருக்கோம், அந்த நன்றி வேணா உனக்கு? தொடர்ந்து அந்த இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளா சித்தரிச்சு ஒரு குற்ற பரம்பரையா சித்தரிக்கக்கூடிய ஒரு வேலையை விஜய் தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஏன் சிறைன்னு ஒரு சின்ன டைரக்டரியா, சின்ன ப்ரொடியூசர் அந்த படத்தை எடுக்கிறான், அவனுக்கு இருக்கிற அறிவு உனக்கு வேணா? மாசு ஹீரோ, நான் தான் பெரிய ஹீரோ, பெரிய மாசு, கரியரை உச்சத்துல இருந்து வந்திருக்கேன்னு சொல்றியே, அந்த அறிவு வேணா உனக்கு? சிறைன்னு ஒரு சின்ன இயக்குனர் எவ்வளவு பொறுப்புள்ள ஒரு படத்தை எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப ஒன்ன மாசா ஒன்ன ஹீரோவா காட்டுறதுக்காக ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தையே நீ குற்ற பரம்பரையை சித்தரிக்கிறனா இந்த விஜய்க்கா நீ ஓட்டு போட போற? கொஞ்சமாச்சும் சிந்திங்க. இந்த தற்குறி இருக்காங்களே, தற்குறி நாயிங்க, கொஞ்சமாச்சும் சிந்திங்கடா. பின்னாடியே ஓடி போய் உயிரை கொடுக்குறானுங்க, வண்டியில போய் பொத்துன்னு உழுவுறான். அதுல ஒரு புர்கா போட்ட சில மூதேவிங்க அவன் பின்னாடி போயிட்டு, ஐயோ அவரை பார்க்கவே முடியல, நான் தேவா படத்துல இருந்து அவரை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், ஐயோ அவரை பார்க்க முடியலையேன்னு சொல்லி மூதேவிங்க அழுவுதுங்க, மூதேவி நாயிங்க. அவன் இவன் உனக்கு தொடர்ந்து உன்னை தீவிரவாதியா சித்தரிச்சுட்டு அவன் மூஞ்ச பார்க்க முடியலன்னு போய் மூதேவிங்க அவன் பின்னாடி போய் அழுது சாவுதுங்க. அவன் முகத்தை பார்த்துடணும். என்ன இருந்தாலும் அவர் எத்தனை பொண்டாட்டியை வச்சிருந்தாலும் சரி, எத்தனை வப்பாட்டியை வச்சிருந்தாலும் சரி, இல்ல மக்கள் பார்க்காம மக்கள் சாவுட்டன்னு விட்டு போனாலும் சரி, அவரு தான் எங்களுக்கு ஹீரோ, நாங்க அவருக்கு தான் ஓட்டு போட்டு சாவுவோம் அப்படின்றீங்களா? கொஞ்சமாச்சு இப்ப அறிவு வர வேணாம் உங்களுக்குலாம்? எவ்வளவு கோவம் வருது. தொடர்ந்து இந்த மாதிரி இப்படி படம் எடுக்கிறது எவனுக்குடா மனசு வரும்? இதுதான் என்னோட கடைசி படம். என்னோட பிரச்சார படத்துல கூட ஒருத்தன் ஒரு சமூகத்தோட குற்ற பரம்பரையா சித்தரிப்பானா அவனோட மனநிலை எவ்வளவு மோசமானது. அவரோட மனைவி தான் சொன்னாங்க, இவனுக்கு மனநல பாதிப்பு இருக்குது, மனநல பிரச்சனை இருக்குது, ஒருத்தனை யாரா கார்னர் பண்ணிட்டாலும் ஈகோ பண்ணி என்ன வேணாலும் செய்வான்னு சொல்லி அவங்க மனைவி சொன்னாங்கல்ல, அதெல்லாம் கண்ணு முன்னாடி நடக்கல.
அதனால வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள், குறிப்பா அந்த தற்குறி பசங்க இனியாச்சும் புரிஞ்சுக்கோங்கடா. இவரால எந்த ஒரு சமூகத்துக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது. தன்னோட மனைவி மக்களையே, தன்னோட ரசிகர்களே பார்க்க துப்பில்லாத ஒரு நபர். அப்ப இந்த நபருக்கா நீ ஓட்டு போட போறேன்னு சொல்லி அந்த தற்குறிகள் தயவு செஞ்சு சிந்திங்க. தயவு செஞ்சு சிந்தரிச்சு இனியாச்சும் உன் குடும்பத்தை, உன் தாய் தந்தையை, உன் குடும்பத்தை இனியாச்சும் போய் பாருங்கடா. நம்ம வாக்களிக்கக்கூடிய வாக்குங்கிறது நம்ம மாநிலத்தோட நலன் சார்ந்த விஷயம். இதுல எனக்கு உச்சக்கட்ட கோபம், ஏன் இவ்வளவு ஆதங்கமா பேசுறேன் தெரியுமா? இந்த முஸ்லிம்கள் பாம்பு வைக்கிற மாதிரி காட்சியை காட்டுறான்ல, அந்த பாம்பு வைக்கிற இடமா மதுரை போய் காட்டுறான். இந்த மதுரையை தான் இன்னைக்கு சங்கிகள் டார்கெட் பண்ணிட்டு இருக்கான். மதுரையில் எப்படியே இந்து முஸ்லீம் சண்டையை கொண்டு வந்துடணும், முஸ்லீமை இந்தியை அடிச்சுக்கு சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பாஜகவும் சங்கிகளும் டார்கெட் பண்றது அந்த மதுரையை தான். அந்த மதுரையில பாம்பு வெடிக்கிற மாதிரி ஒருத்தன் ஒரு காட்சியை வைக்கிறானா, இவ்வளவு மனுஷனா இவனா? அதனால இந்த மாதிரியான படம் எடுக்கக்கூடிய இவ்வளவு துணிச்சல் இருக்குன்னா, இது மாதிரியான நபர் நாளைக்கு உனக்கு ஆட்சிக்கு வந்தாலும் பொறுப்புக்கு வந்தாலும் இவனா உனக்கு என்ன செய்வான்? திரும்ப தன்னுடைய சுயநலத்துக்காக என்ன வேணாலும் செய்வான் அப்படிங்கிறது தொடர்ந்து அம்பலமாகுது. அதனால இந்த இடத்துல இந்த ரசிகர்களா இருக்கக்கூடியவங்க, நம்ம அளிக்கக்கூடிய, நம்ம செலுத்தக்கூடிய வாக்குங்கிறது நம்மளுடைய மாநில நலன் சார்ந்தது. ஒன்றியத்திலிருந்து பாஜக அந்த தமிழ்நாட்டில் முடக்கி அந்த மதவரி கொண்ட அந்த சித்தாந்தத்தை தமிழ்நாட்டில் திணிச்சு தமிழ்நாட்டையும் ஒரு மதவரி மாநிலமா மாத்தணும்னு சொல்லி எவ்வளவோ முயற்சிகள் செய்யும் போது, இந்த திருப்பரங்குன்றமே அதுக்கு ஒரு உதாரணம். திருப்பரங்குன்ற விஷயத்துல சங்கிகள் அவ்வளவு பிரச்சனை பண்ணி நீதிமன்றம் வாயிலா போய் நீதிபதியோட உத்தரவோட வந்து மத கலவரம் பண்ணலான்னு பார்க்கும்போது திமுக அங்க உறுதியா நின்றாங்க. நீதிமன்ற உத்தரவே இருந்தாலும் மேல எவனே மேல விட முடியாது. போலீஸ் நீ கொண்டு போய் எத்தனை நாள் ராணுவத்தை கூட்டு வரியா? ராணுவத்தை கூட்டு வரியா? நான் என் அதிகாரத்தை பயன்படுத்தி நான் 144 தடை உத்தரவு போடுறேன். இங்க இந்து முஸ்லீம் கலவரத்துக்கு பிரச்சனையே கிடையாது. இந்து முஸ்லீம்களை என்னைக்கு நாங்க அண்ணன் தம்பியா வாழ்வோம்னு சொல்லி திமுக அவ்வளவு உறுதியோட ஆண்மையோட நின்றாங்க தெரியுமா? அந்த திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டியது முக்கியம். அதனால தமிழ்நாட்டோட நலன் நம்ம என்னைக்குமே பாதுகாக்கணும். அந்த மனிதநேயமோ அந்த மனிதநேய மாண்போ ஒன்னா இருக்கணும்னா இந்த வரக்கூடிய தேர்தலில் திமுகவுக்கு வாக்களிக்கிறது மட்டும்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரே பொறுப்புணர்வு. இது மாதிரியான தற்குறிகளை நம்பி ஓட்டு போட்டீங்கன்னா அது உன் தலையில நீயே மண்ணள்ளி போட்டது சமம். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.